எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் வந்துட்டு மேலே கிறிஸ்பியாக இருக்கும், அப்படியே ஜூஸியாகவும் இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். காஜா ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது சால்ட்டை வந்து அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால சால்ட் வந்து நிறையா தேவையில்லை, ஒரு 4-5 பிஞ்ச் அளவுக்கு எடுத்தால் போதும். சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். இது நெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, டால்டா சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போது 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பிடிச்சா அது பிடி மாதிரி வரணும். அப்போ தான் வந்துட்டு மாவு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரிக்கு பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ மாவு நான் பிசைஞ்சு முடிச்சிட்டேன். அடிச்செல்லாம் பிசைய வேண்டாம், தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சா போதும். இப்போது இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம ஜீரா வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் தண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரம் நமக்கு ஜீரா வந்து ரெடி ஆகிடும். இது வந்து கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் எப்படி வந்து ஜீரா ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ரெடி ஆனால் போதும். இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 6-7 நிமிஷம் வந்து வச்சு எடுத்தால் போதும், ஏன்னா நம்ம 1 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போது ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் வந்து இதோட சேர்த்துடலாம். இந்த எலுமிச்சம்பழம் சேர்த்தோம்னா ஜீரா வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் கீழே வந்து நல்லா மாவு வந்து போட்டிருக்கேன், ஏன்னா ஒட்டாமல் வரணும் அதுக்காக. இப்போ இது நல்லா நீளமாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நல்லா நீள வாக்கில் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நீள வாக்கில் தேய்ச்சதை வந்து இப்போ திருப்பி போட்டுட்டு இப்போ நல்லா தின்னாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நிறைய லேயர்ஸ் வந்துட்டு வரும். இப்போ நான் நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது உருட்டி எடுக்கும்போது நமக்கு ஒரு ஷேப் மாதிரி கரெக்டாக வரும். இப்போ 4 சைடும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணி எடுத்ததை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம், அது வேஸ்ட் ஆகிடாது. அதனால் இது நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் 4 சைடுமே. இப்போ நான் இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே வந்து நல்லா நெய் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். நெய் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்துட்டு நல்லா வரும், இல்லைனா ஒன்றோடு ஒன்று வந்துட்டு ஒட்டிக்கும். நான் வந்துட்டு ஜீராவில் எதுவும் ஃபுட் கலர் எதுவும் வந்துட்டு ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் வந்துட்டு எல்லா இடத்துலையும் படற மாதிரி நல்லா தடவி விட்டுடலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்துட்டு சாப்பிடும்போது நல்லா பிரிஞ்சு வரும். நெய் தடவி முடிச்சுட்டு மேலே நல்லா மாவு வந்துட்டு தூவி விட்டுடலாம். கொஞ்சம் நிறையாவே மாவு வந்துட்டு தூவி விட்டு அதை தடவி விட்டுடலாம். நான் வந்துட்டு ஸ்வீட் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நான் குக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் குக்கிங் சோடா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டால் ஸ்வீட் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்துட்டு வரும். இப்போ மாவெல்லாம் தூவி முடிச்சுட்டு ஒரு எண்டில் இருந்து கொஞ்சமாக மடித்து விட்டு அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி பார்த்து நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அதை அழுத்தி விட்டுட்டு அப்புறம் நல்லா உருட்டினோம்னா அதுவே அழகாக உருண்டு வந்துடும். கீழே வந்து மாவு கொஞ்சம் நம்ம நிறைய போட்டிருந்தனா தான் அது ஒட்டாமல் வந்துட்டு வரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு உருட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் அப்படியே விட்டுடலாம் அடுத்த மாவு போடுறதுக்காக. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாவு வந்துட்டு மறுபடியும் ஒரு ஷீட் மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாவு எப்படி தேய்ச்சோமோ அதே மாதிரி இதையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேய்ச்சதை வந்து அப்படியே வச்சுட்டு செகண்டாக தேய்ச்சோம் இல்லைங்களா, அந்த மாவை இது மேலே கொஞ்சம் எண்டில் வந்து கொஞ்சம் ஒட்டுறா மாதிரி போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா அது ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கும்.
இப்போ செகண்டாக வந்து தேய்ச்ச மாவு மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு மாவு வந்து தூவி விட்டுடலாம். இப்போ அந்த எண்ட்லேருந்து நம்ம அதே மாதிரி உருட்டிட்டு வந்தோம்னா ஃபுல்லாக வந்துட்டு அது நல்லா உருண்டை மாதிரி வந்துடும். இப்போ உருட்டி முடிச்சுட்டு இந்த எண்டில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தடவி விட்டுடலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா தண்ணி தடவிட்டு அதை நல்லா அப்படியே வச்சு ஒட்டிட்டோம்னா அது நல்லா ஒட்டிக்கும், அது பிரியவே பிரியாது. இப்போ எல்லாத்தையும் உருட்டி முடித்தாச்சு. இப்போ உருட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி இல்லை பீஸா கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட விரல் சைஸுக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டோம்னா உள்ளே ஜீரா போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதை எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் மாவு போட்டுட்டு ஒரு விரல் வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா உள்ளே ஏர்லாம் வந்து லாக் ஆகிருந்துச்சுன்னா அது வெளியே வந்துடும். அப்புறம் நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். அது கட் பண்ணும்போது மட்டும் நம்ம ஒரு விரல் சைஸுக்கு கட் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் எல்லா உருண்டைகளையும் நல்லா அழுத்தி விட்டுட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீட்டமாக வேணும்னாலும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போது நான் தேவையான அளவு ஆயில் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ இதில் அந்த காஜாவெல்லாம் இப்போ வந்து நான் அதில் சேர்த்துடுறேன். ஆயில் வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு இந்த காஜாவை வந்து சேர்க்குறேன். அப்போ இந்த ஆயில் வந்துட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஊறும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும்போது சாஃப்டாக. இப்போது இந்த நம்ம சேர்த்து முடித்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அதுவாகவே வந்துட்டு மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போவே அந்த லேயர்ஸ்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை லைட்டாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும், இல்லைனா ஒரே சைடு வந்துட்டு வெந்துடும். அதனால் அதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். ஹீட்டும் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியமாகவே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 90s கிட்டு 80s கிட்டுக்கெலாம் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இதை அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஒரு எல்லோ கலரில் வரும்போது இதை வந்து எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா அது ஜீராவில் போடும்போது இன்னும் நல்லா கலர் வந்துட்டு மாறிடும். அதனால் ஓரளவுக்கு எல்லோ கலரில் இருக்கும்போது இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம சர்க்கரை பாகில் எடுத்த உடனே சூடாகவே அப்படியே சேர்த்துட்டோம்னா அந்த ஜீரா வந்து நல்லா உள்ளெல்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ இது ஜீராக்குள்ளே சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான காஜா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம சிம்பிளாகவும் செய்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான காஜா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.